இவர் நீ பெயின்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணியிருந்தாரு. டாக்டர்ஸ்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு இவர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் சரியாகல. நம்ம கிளினிக்ல விசிட் பண்ணியிருந்தாரு. இவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது முட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்வெல்லிங் இருந்தது. இவருடைய டயக்னோசிஸ் பேகர் சிஸ்ட். இது வரது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல வேர் அண்ட் டியர், லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இந்த இஷ்யூ வருது. இதை எப்படி டயக்னோசிஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலா நீ பெயின் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் முட்டியில் தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெயின் இருக்காது. நெக்லெக்டும் பண்ணிடுவாங்க பேக் சைட்ல பார்க்கறதுக்கு. பேக் சைட்ல இந்த மாதிரி பாப்புலர் ஃபோர்ஸால பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங்கும் இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா டயக்னோசிஸ் பண்ணலாம் பேகர் சிஸ்டர். இதற்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டிக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரஸ் பண்ணி மூட்டு வருமா ஆக்டிவேட் பண்ணுவோம். கூடவே இந்த அபோவ் த நீல இந்த அத்திப்பரிக்கு வர்மா பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுவோம். இது கூட கம்பைன் பண்ணி நீ ரியாப் எக்ஸசைஸ், ஹீட் தெரப்பி கொடுக்கறது மூலமா இது கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடும். இவருக்கு சிவியர் பெயின்ல வந்தாரு, இப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆகி ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நீங்களும் உங்களுடைய முட்டி வலிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து எதுவும் சரியாகலன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அசஸ் பண்ணி அதுக்கு நான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கைட் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம எனர்ஜி கிளினிக்கை ஃபாலோ பண்ணுங்க.